டேய் மானஸ், டேய் மானஸ், டேய் மானஸ். என்னம்மா? போனையே பார்த்துட்டு இருக்காதடா. நான் வரதுக்கு நைட் 8 மணி ஆகும். அது வரைக்கும் தனியா இருந்துப்பல. அதெல்லாம் இருந்துப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல போனையே பார்த்துட்டு இருக்காதுன்னு. சரிம்மா. இந்த 50 ரூபா ஐஸ்கிரீம் கேட்டல, வாங்கி சாப்பிடு. டேய், நேற்று நைட்டு வச்ச குழம்பு ஃப்ரிட்ஜில் இருக்கு, சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருக்கு. நேத்து நைட்டு வச்ச குழம்பா? அதுக்கே மூஞ்சி 3வது தெரு வரைக்கும் போகுது. இல்லம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னன்னாலும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணா நான் ஃபியூச்சர்ல சாப்பாடுக்கு கஷ்டப்படுவேன். அதானே? இதுவே 1000 தடவை சொல்லிட்டோமா? ஞாபகம் இருந்தா சரி, நான் வரேன். அண்ணா. என்ன தம்பி? ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம்? சாக்கோ வெனிலா ஐஸ்கிரீம். இந்த ஃப்ரீசரில் அட்டைப்பட்டியில் இருக்க, போய் எடுத்துக்கோ. உனக்கு அறிவு இல்ல? பார்த்து வர தெரியாதா? சாரிண்ணா, கைப்பட்டு விழுந்துச்சு. சாரின்னா பூரினான்ட்டு கஸ்டமர் ஆர்டர் பண்ண கேக்க இப்படி கீழே தட்டி விட்டியே. கஸ்டமர் வந்து கேட்டா என்னடா பதில் சொல்லுவேன்? சாரிண்ணா. உன் சாரியை கொண்டு குப்பையில போடு. எனக்கு அதான் தெரியாது. இந்த கேக்குக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. காசா? எவ்வளோண்ணா? 500 ரூபா. 500 ரூபாவா? 500 ரூபா இல்ல, 500 ரூபா தான். என்கிட்ட 50 ரூபா தானே இருக்கு. 50 ரூபா தான் இருக்கா? நீ பணத்தை கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போ. சரிண்ணா. டேய், இங்க வா. வாடா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. போடா. அண்ணா. என்னடா 420 ரூபா தான் இருக்கு? என்கிட்ட அவ்வளோதானா இருக்கு. டேய், நில்றா. இந்தா, இந்த கேக் நீ எடுத்துட்டு போ. இல்லண்ணா, எனக்கு கேக் சாப்பிட பிடிக்காது. இந்த கீழே விழுந்த கேக் வச்சு நான் என்ன வியாபாரமா பண்ண முடியும்? நீ எடுத்து போடா. இந்த கேக்கை என்ன பண்றது? அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அம்மா வரதுக்குள்ள இந்த கேக்கை எப்படியாச்சும் காலி பண்ணிடணும். பேசாம குப்பையில போட்டுரும். சாப்பிடுற பொருளை குப்பையில போட போறியா? ஃபியூச்சர்ல சாப்பாட்டுக்கு ரோடோட அலைவடா. ஐயோ வேணாம், யாருக்காச்சும் கொண்டு போய் கொடுத்துடலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஐயோ, ரொம்ப பசிக்குது. குழம்பு வேற இல்லை. இப்போ என்ன பண்றது? Tell them run it back. I up the price, zipped it and caught it, then did my little dance, that's a quarterback. Little bitty hoe, where your dollars at? You copped a zip, tell them run it back. I up the price, zipped it and caught it, then did my little dance, that's a quarterback. All I need is you, is you. All I need is you. ஹலோம்மா. என்னடா சாப்பிட்டியா? அதான் சாப்பிட்டு இருக்கேம்மா. குழம்பு சூடு பண்ணி தானே சாப்பிட்ற? ஆமாம்மா, அதெல்லாம் நல்லா சூடு பண்ணிட்டேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு. மிச்சம்லாம் இருக்காதுமா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். என்னது க்ளீன் பண்ணியாச்சா? க்ளீனாக சாப்பிட்றேன்னு சொன்னம்மா.
சரி சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. இதுல மொத்தம் 6 பீஸ் இருக்கு. அம்மா வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் இதை டிஸ்போஸ் பண்ணிடணும். டாக்ஸுக்கு ஒரு பீஸ் வச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுது. ஹே மானஸ். ஹே வர்ணா. டேய் மானஸ், இங்க என்னடா பண்ற? சும்மாதான். என்னடா டாக்கெல்லாம் கேக் வாங்கி போடுற? உன் பர்த்டே போன மாசம் தானே, அப்புறம் எப்படி கேக் எல்லாம்? டாக்ஸுக்கெல்லாம் கேக் பிடிக்கும்னு யூடியூப்ல பார்த்தேன், அதான். நிஜமாலையா? அதுக்குன்னு வெண்ணிலா கேக்கா? வாங்குறதா வாங்குறோம், நல்ல கேக்கா வாங்கி போட்டுலான்னு. மாஸ்டர் மானஸ், நீ ரொம்ப கிரேட். நான் நினைச்சா பெருமையா இருக்கு. இதுல என்ன இருக்கு வர்ணா? இதான், நீ ஒரு கேக் சாப்பிடு. வேண்டாண்டா, எனக்கு எதுக்கு? போன மாசம் நீ எனக்கு லஞ்ச் ஷேர் பண்ணும்போது நான் வேணான்னு சொல்லாம சாப்பிட்டேன்ல, இப்போ எனக்காக இது கூட சாப்பிட மாட்டியா? நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. டாக்கு வாங்கின கேக் உனக்கு தரேன். டேய் அப்படியெல்லாம் இல்லடா, குடு நான் சாப்பிட்றேன். டேய் டேஸ்ட் சூப்பரா இருக்குடா, தேங்க்ஸ். சரி வர்ணா, நான் வரேன். டேய் மானஸ், ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். டேய் மானஸ், இந்தா. என்னது இது? ஓபன் பண்ணி பாரு. எதுக்கு வர்ணா இது? இது எங்க அக்கா பர்த்டே கட் பண்ண கேக்கு. இது வெண்ணிலா கேக்கெல்லாம் இல்ல, நார்மல் கேக் தான். வேற ஏதாவது டாக்ஸ்க்கெல்லாம் போட்டுரு. இல்ல வர்ணா, இதுவே கரெக்டா இருக்கும். என்ன மானஸ், நீ ஒரு நல்ல விஷயம் பண்ற. அதுல என்னோட ஷேரும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ வேண்டான்னு சொல்ற. அப்ப நான் ஃப்ரெண்டு இல்ல போல. இல்ல வர்ணா, நீ என் ஃப்ரெண்டு தான். நான் வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் மானஸ். நீ இனிமேல் இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். சரி சரி. ஓகே மானஸ், பாய். சும்மாவே இந்த ஏரியால யாரும் வெளியே வர மாட்டாங்க. இதுல இந்த வெயில் வேறையா சுத்தம். அங்க ஒரு அண்ணா நிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த ஒரு கேக்கு தள்ளிட வேண்டியதுதான். அண்ணா, கேக் சாப்பிட்றீங்களாண்ணா? கேக்கா? எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பர்த்டேண்ணா, அதான். நானே போனி அவளும் கடுப்பு இருக்கேன். போடா. சாரிண்ணா. டே தம்பி, இங்க வாடா. ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். கை கொடு. பர்த்டே ஹாப்பி. தேங்க்யூ. கேக் கொடுப்பா. சரிண்ணா, நான் வரேன். ஏ தம்பி, இன்னொரு கேக் குறா. அப்படியாண்ணா? தாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் வரேண்ணா. டே நில்றா. என்னண்ணா, இன்னொரு கேக் வேணுமா? கேக்கெல்லாம் வேணாம், உன் கழுத்துல இருக்கிற செயின் தான் வேணும். செயினா? ஒழுங்கா செயினை கழட்டி கொடுத்துரு, இல்ல சங்க அறுத்துருவேன். ரேங்க்லாம் பண்ணாதீங்க. பிராங்கா போட்டன் வி. கழட்டி குறா செயினை. நான் அம்மா தேடுவாங்க, நான் போறேண்ணா. என்னடா அம்மா அப்பான்ட்டு கழட்டி குடுக்குறியா இல்லையா? அப்போ டேய், இதுக்கு மேல உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா செயினை கழட்டி கொடுத்துரு. கேக்கா கல்லான்னு தெரியலையே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். ஏன்டா மூச்சு வாங்குற? ஜாகிங் போறேம்மா.
ஜாகிங்கா? என்னது புதுசா, அது இந்த நேரத்தில்? அது ஜாகிங் பண்ணால் நல்லதுன்னு யூடியூப்பில் பார்த்தேம்மா, அதான். ஃபோனை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இரு. பேசாமல் வீட்டுக்கு போ. நான் பஸ் ஏற போகிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிம்மா. ம். இன்னும் ஒரு கேக் இருக்கா? என்ன ஆனாலும் சரி, கேக்கை மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் நாம தான் சாப்பாடு கஷ்டப்படுவோம். அந்த 3 கேக்கு தூக்கி வீசினதில் எந்த பிரச்சனையும் வராதுல, நம்புவோம். பாட்டி பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி தம்பி, லோ சுகர், ஏதாவது மிட்டாய் வச்சிருக்கியா? இந்த கேக் வச்சிருக்கேன். கடவுளை பார்த்தா அவனை இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்காரு. எனக்கு லோ சுகரு, அடிக்கடி மயக்கம் வருமா, எப்பவும் கையில் சாக்லேட் வச்சிருப்பேன். இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன் தம்பி. இதை இன்னொரு பீஸ் சாப்பிடுங்க, லோ சுகர் ஹை சுகர் ஆயிடும். ஆனால் என்னால் நம்பவே முடியல தங்கம், இந்நேரத்துக்கு கையில் கேக்கோட நீ இந்த வழியில் வருவேன்னு. எல்லாம் கடவுளோட செயல் தான். ஆமாம் பாட்டி, என்னாலே நம்ப முடியல. ஆமாம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, அதுக்காக தானே யாருக்கோ கொடுக்கறதுக்காக கேக் கொண்டு போகிறேன். ஆமாம் பாட்டி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தான். பிறந்த நாள் அதுமா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு எதாவது செய்யணுமே. இந்த தங்கம், ஹாப்பி பர்த்டே டு யூ. இது என்னோட கிஃப்ட்டு. தேங்க்ஸ் பாட்டி. நான் வரேன், அம்மா தேடுவாங்க. இரு ஒரு நிமிஷம் இரு தம்பி, அதை கொடுங்க. இந்தா, இதில் 1 கிலோ கேக் இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போய் நீ, அம்மா, அப்பா எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் டே மை கிராண்ட்சன்.